சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஆம்பே ஜாதி மோதலுக்கு துணை போகாது. கைது செய். உண்மை குற்றவாளிகளை கைது செய். துணை போகாதே. ஜாதி மோதலுக்கு துணை போகாதே. ஜாதி கலவரத்தை தூண்டாதே. காவல்துறையே உண்மை குற்றவாளிகளை கைது செய். கைது செய். உண்மை குற்றவாளிகளை கைது செய். துணை போகாதே. தூண்டாதே. ஜாதி கலவரத்தை தூண்டாதே. ஆழ்வார் கருக்குலத்தில் ஜாதி கலவரத்தை தூண்டாதே. ஆழ்வார் கருக்குளத்தில் கடந்த 9ஆம் தேதி நைட்டு 10:30 மணிக்கு திரு செல்லப்பா என்பவர் வீட்டுக்கு முன்னாடி படுத்து தூங்கிட்டு இருந்த நபரை ஒரு சில ஜாதி வெறியர்கள் வந்து கொலை செய்யணுன்ற நோக்கத்தில் வந்து பயங்கரமான ஆயுதங்களை வச்சு வெட்டி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் அவர் இப்போ ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இது தீவிர சிகிச்சை பிரிவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க. இது சம்மந்தமாக காவல்துறை வந்து தோலாப்பன கிராமத்தை சேர்ந்த 2 பேரை கைது பண்ணி எஃப்ஐஆரில் பெயர் போட்டு கைது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்களுடைய கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வழக்கில் வந்து இது யாருடைய தூண்டுதல் நடந்துச்சு, இந்த வழக்கு சம்மந்தமாக ஒரு சில நபர்கள் இந்த வழக்கில் அவருடைய தூண்டுதல் அவருடைய பின்புலமாக தான் இந்த கொலைமீறி சம்பவம் நடைபெற்றிருக்கு. அவங்கள இந்த வழக்கில் அடிஷனலாக சேர்க்கணும். அவங்க மீதும் இந்த கொலை முயற்சி வழக்கை பதிவு பண்ணணுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை. ஆளுநர்கள் கிராமத்தில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் திரண்டு வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரில் மனு கொடுத்துருக்கோம். காவல்துறை வந்து இது வந்து முறையான விசாரணை நடத்தாம பேருக்கு சும்மா ஒரு அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு துணை போறதுக்கு ஆதரவாக ஒரு பொய் வழக்கை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட உண்மையான குற்றவாளியை கைது பண்ணணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அவங்களும் அந்த வழக்கில் சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. தொடர்ந்து அந்த ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் ஒரு 6 மாத காலமாக அசாதாரண சூழல் நிலவிட்டு இருந்தது. இது சம்மந்தமாக நான் காவல்துறைக்கு பலமுறை புகார் கொடுத்துருந்தோம். காவல்துறை இதை கண்டுகூடவே இல்லை. இப்போ ஒரு கொலை முயற்சி சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஜாதி கலவரங்கள் ஆளுநர்களும் சிறுவனத்திலிருந்து வளநாடு வரக்கூடிய இந்த கிராமங்களில் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த கிராமங்களில் ஜாதி ரீதியான மோதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருது. இது தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா பெரிய ஒரு ஜாதி கலவரங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழக அரசும் காவல்துறையும் முறையாக விசாரணை செய்து இதை உடனே தடுத்து நிறுத்தணும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இந்த வழக்கில் சேர்த்து அவங்களையும் கைது பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமாக மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமாக முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இது சம்பந்தமாக மனு கொடுத்துருக்கோம். முறையாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கோம். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இன்னும் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேர் என்ன பேர்? என் பேர் சிவபெருமான். அவங்க சொல்கிற